பிராண்டி செய்திகள். நடுக்கடலில் திக் திக் 17 இந்தியர்களுடன் சென்ற கப்பல் மீது துப்பாக்கி சூடு. ஹார்முஸில் அலரும் மாலுமிகள். ஈரான் நடத்தும் கடல் வழி முற்றுகை. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. உலகத்தோட முக்கியமான ஆயில் ரூட் ஹார்முஸ் ஜலசந்தி இப்போ மரண பயத்தை காட்டிட்டு இருக்கு பாஸ். அமெரிக்கா ஈரான் சண்டையில சம்பந்தமே இல்லாம நம்ம இந்திய மாலுமிகள் சிக்கி தவிக்கிறாங்க பாஸ். 17 இந்தியர்களோட போன கப்பலை வழிமறிச்சு ஈரான் சுட்டது இப்போ சர்வதேச அளவுல பதற்றத்தை எகிர வச்சிருக்கு. இதோ அந்த 7 பகீர் அப்டேட்கள். கைரன் 7 மீது தாக்குதல். கடந்த சனிக்கிழமை டோகோ நாட்டுக் கொடியுடன் 17 இந்தியர்களுடன் சென்ற கெமிக்கல் டேங்கர் கப்பலை ஈரான் கடலோர காவல்படை துப்பாக்கியால் சுட்டு வழிமறிச்சிருக்காங்க பாஸ். ஓமன் அருகே பயங்கரம். இந்த சம்பவம் ஓமனின் ஷினாஸ் துறைமுக பகுதிக்கு அருகிலேயே நடந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா 17 இந்திய மாலுமிகளும் இப்போதைக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. தொடர்ந்து குறிவைப்பு. இது முதல் முறை இல்ல. கடந்த ஏப்ரல் 18ல சான்மார் ஹெரால்ட், ஜக் அர்னவ்னு இந்திய கொடி ஏத்தின கப்பல்கள் மேலையும் ஈரான் இதே மாதிரி அட்டாக் பண்ணிருக்காங்க பாஸ். மத்திய அரசு அதிரடி. நிலைமையை உன்னிப்பா கவனிச்சு வரோம்னு மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் சொல்லியிருக்கு. ஈரானோட தூதரக ரீதியா பேசி நம்ம ஆட்களை மீட்க போராடிட்டு இருக்காங்க பாஸ். 22 இந்தியர்கள் சிறை. கடந்த வாரம் யுஃபோரியா மற்றும் எபிமெனாண்டாஸ் கப்பல்களை ஈரான் பிடிச்சப்போ அதிலிருந்த 22 இந்தியர்களோட கதி என்னங்கிறது இன்னும் ஒரு பெரிய கேள்வியாதான் இருக்கு பாஸ். கடல் வழி முற்றுகை. ஈரான் போர்ட்டுக்கு போற கப்பல்களை அமெரிக்கா தடுக்குது. அதுக்கு பதிலடியா ஹார்முஸ் வழியா வர்ற மத்த கப்பல்களை ஈரான் சிறைப்பிடிக்குது. இந்த இடியாப்ப சிக்கல்ல மாலுமிகள் தான் பாவம் பாஸ். முடங்கி கிடக்கும் கப்பல்கள். பிப்ரவரி 28ல போர் ஆரம்பிச்சதிலிருந்து நூற்றுக்கணக்கான கப்பல்கள் இப்போ ஹார்முஸ்ல சிக்கி தவிக்குது. இந்தியா முயற்சி பண்ணி 10 கப்பல்களை மீட்டுட்டாங்க. ஆனா இன்னும் 14 கப்பல்கள் அங்கேயே நிக்குது. ஹார்முஸ் ஜலசந்தி தற்போதைய அபாய நிலை. விவரம், நிலவரம், கப்பல் பெயர் கைரன் 7. இந்திய மாலுமிகள் எண்ணிக்கை 17 பேர். முக்கிய பாதிப்பு உலக எரிசக்தி போக்குவரத்தில் 1/5 பங்கு பாதிப்பு. மீதமுள்ள இந்திய கப்பல்கள் 14 கப்பல்கள் இன்னும் சிக்கலில் உள்ளன. ஹார்முஸ்ல நம்ம இந்திய மாலுமிகள் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். கடல் நமக்கு தொழில் கொடுக்கும், ஆனா இப்போ அதுவே ஒரு பெரிய பயத்தை கொடுத்துட்டு இருக்கு பாஸ். சொந்த நாட்டுக்கு அவங்க பத்திரமா வர்றது தான் இப்போ ஒவ்வொரு இந்தியனோட வேண்டுதல் பாஸ். ஹார்முஸ்ல நம்ம இந்திய மாலுமிகள் மேல நடக்கிற இந்த தாக்குதலுக்கு ஈரான் சொல்ற பதில் என்னவா இருக்கும்? மத்திய அரசு இன்னும் வேகமா செயல்படணுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. சர்வதேச மற்றும் கடல் வழி பாதுகாப்பு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye.